ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 வெங்காயம், 1/2 kg சிக்கன், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, 3-4 முந்திரி பருப்பு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு அதெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமா சோம்பு இதுல போட்டுக்கலாம். இது 1/2 ஸ்பூன் சோம்பு இதை நம்ம இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மிக்சியில நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆயிட்டே இருக்கும் போது 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் ஆயில் நல்லா சூடாயிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம இப்ப ஸ்பைசஸ் சேர்க்க போறோம். ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த எல்லா ஸ்பைசஸையும் இப்ப நம்ம இதுல சேர்க்க போறோம். சோம்பு பொரிஞ்சிட்டு இருக்கு. பொரிஞ்சிட்ட உடனே தான் நம்ம அதுக்கப்புறம் தான் அதை சேர்க்கணும். இப்ப நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப நம்ம எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்ப எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிட்டு இப்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம போடும்போது நல்ல மணமா இருக்கும். நல்லா அது பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த எல்லா பேஸ்டையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்ப இதெல்லாம் சேர்க்க போறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்ட பிறகு இதை எல்லாத்தையும் கலந்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌனிஷா இது மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம இதை நல்லா இப்படி வதக்கிட்டே இருக்கும் போது ப்ரௌனிஷா இது மாறணும். அது வரைக்கும் இதை நீங்க நல்லா வதக்கணும். இதை வதக்கிட்டே இருக்கும் போது நம்ம இந்த 2 தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த தக்காளி, இந்த பேஸ்ட் எல்லாம் மொத்தமா நல்லா கிளறி விட்டு அப்படியே நீங்க வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த தக்காளி எப்படி வதங்கிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, லைட்டா எண்ணெய் சைட்ல அப்படியே அது மேல மினுமினுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நீங்க வதக்கினீங்கனாலே போதுமானது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எண்ணெய் நல்லா சைட்ல அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்க. இது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம மஞ்சத்தூள், இது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப குழம்பு மிளகாய் தூள் நல்லா ஃபுல் டேபிள் ஸ்பூன் 2 போட்டுக்கலாம். இந்த தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்க ஒரு 1.5 ஸ்பூனா கூட போட்டுக்கோங்க. இப்ப இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சிக்கன் சேர்க்க போறோம். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சிருந்ததை அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுல சேர்த்துட்டு இந்த மசாலாவை இந்த சிக்கனுக்குள்ள நல்லா கோட் ஆகுற மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நாம உப்பு சேர்க்க போறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தண்ணி விடணும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணா போதும், இதுக்குள்ள இறங்கணும், அவ்வளவுதான். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உப்பு சேர்க்க போறேன். உப்பு நான் 2 ஸ்பூன் போட்டுக்க போறேன். ஸோ நம்ம 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ இதை நம்ம திரும்ப மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான தண்ணி சேர்க்கிறேன். நான் இது பூரிக்காக இந்த சைட் டிஷ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இட்லி, தோசை, பூரி, ஆப்பம் இது எல்லாத்துக்கூடயும் இந்த குழம்பை நீங்க ட்ரை பண்ணலாம். டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ருசியா இருக்கும் இது நீங்க சாப்பிடும் போது. மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லிட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு நான் 2 விசில் விட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் வரப்போகுது. இப்போ 1 விசில் வந்துருச்சு. இப்போ 2வது விசிலும் வந்துட்டோம். இப்போ 2வது விசிலும் வந்துருச்சு. இப்போ நாம அந்த ஆவிலாம் கொஞ்சம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிடலாம். இப்போ ஓபன் பண்ணிட்ட பிறகு பார்த்தா நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த செதையெல்லாம் அந்த எலும்புல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு.
இதுதான் இதோட கரெக்டான பதம். இப்போ நாம் இதை சிம்மில் கொஞ்சம் வச்சு கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது இந்த எண்ணெய்லாம் மேலே மிதங்கி வரும். அப்போ நம்ம பெப்பரை நல்லா நுணுக்கி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும் இது மேலே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் திரும்ப சிம்மிலே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் குழம்பு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா பீஸ்லாம் நல்லா வெந்து நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப கேட்சியாக இருக்குது. இப்போ நம்ம இதை பூரி கூட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.